வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. அக்டோபர் 1 நீ கஜகஸ்தான் தஜிகிஸ்தானில் ஓல்டர் பர்சன் டேவை செய்கிறாங்க. 1990 ஐக்கிய நாடுகள் சபையில் இதுக்கு ஒரு பெரிய ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டேன்றது இருக்க தான் செய்யும். அவங்க நாட்டினுடைய அந்த வயசானவங்களுடைய விகிதத்தை பொறுத்து. இந்த கஜகஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009 கணக்குப்படி நாட்டில் கிட்டத்தட்ட 8% பேர் வயசானவங்களாக இருக்காங்க. அதுலேயும் அந்த இறப்பு விகிதம் அந்த வயசு விகிதம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 62 பெண்களுக்கு 73 இருக்கான். இதனால் பெண்களுடைய அவங்களுடைய வாழ்நாள்ன்றது அதிகமாக இருக்கிறதாலே அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ ஒரு சமூகம் அப்படின்றதே ஒரு ஆணுடைய பேஸாக வச்சு ஒரு சமூகமாக அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ மாறி இருந்தாலும் அப்போ இருந்தவங்களுடைய அந்த சூழல்ன்றது இன்றைக்கும் இருந்தானே இருக்குது. அப்போ அவங்களாம் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறாங்க. நாட்டில் வந்து அவங்களுடைய வயசானவங்களுடைய விகிதம் கம்மியாக இருந்தாலுமே கூட அவங்களும் சில பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க. அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நீ கஜகஸ்தான் தஜிகிஸ்தானில் ஓல்டர் பர்சன் டேவானு செய்கிறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு பஞ்சசீலா சான்சிட்டி டேன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஆயுதப்படைகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க 1965. அப்போ அந்த ஆட்சியில் இருந்தவங்களெல்லாம் வந்து இராணுவ ஆட்சி மூலமாக இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அப்போது இதுக்கு தலைமை பதவியில் அந்த இராணுவத்தில் இருந்த ஒரு 6 முக்கியமான ஜெனரல்களை வந்து கடத்தி கொண்டு போய் அவங்கள கொண்டுட்டாங்க. ஏன்னா இவங்க தான் அதுக்கு தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அவங்கள கண்ட்ரோலில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஜெகதத்தா அப்புறம் வேறு சில பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களால கண்ட்ரோலில் எடுக்க முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லலாம் வந்து நிறைய பேரை கொன்று குவிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆக்கிரமிப்புன்றது ஒரு முடிவுக்கு வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கெலாம் யார் காரணம், மறுபடியும் அந்த அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கே இந்தோனேஷியாவினுடைய அரசாங்கத்து கண்ட்ரோலே வந்துச்சு, இராணுவ ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்யூனிஸ்டினுடைய காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து காரணம் காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஜெனோசைட் மாதிரி தான் நடந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 78,000 1 மில்லியன் மக்கள் வரைக்கும் இந்த இவங்களால தான் இந்த பிரச்சனை, இந்த கம்யூனிஸ்ட்காரங்களால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து நாட்டினுடைய சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இந்த பஞ்சசீலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த சமயத்திலே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குடைய ஒரு கான்செப்ட்னு சொல்லி ஊறிய வச்சாங்க. அதாவது ஒரு 5 பேசிக்கான ரீசன் இருக்கும் இந்த பஞ்சசீலா அப்படின்றது. ஏன்னா இவங்க நாட்டினுடைய ஒரே கடவுள், மனிதநேயம், ஒற்றுமை, ஜனநாயகம், நீதி அப்படின்ற ஒரு 5 பேசிக்கான கான்செப்டை வச்சு நாட்டை வந்து ஒருங்கிணைச்சு ஆளணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஆரம்பத்தில் உருவாச்சு. அண்ட் இந்த ஒரு ஆக்கிரமிப்புலேருந்து இவங்க தப்பிச்சாங்களே அதை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பஞ்சசீலா சான்சிட்டி டேன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரக்கூன் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த ரக்கூனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு திருட மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பயங்கர புத்திசாலியான ஒரு அனிமலுங்க. ஒரு 3 இனங்கள் இதில் இருக்குது. வட அமெரிக்கா தான் இதனுடைய பேஸாக இருக்குது. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட அமெரிக்காவுக்கு அப்புறம் மற்ற நாடுகளுக்கு அப்படியே பரவி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் இதை சாப்பிட்ற உணவுப் பொருளாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதனோட தோல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த பனிக்காலத்துலலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வச்சு கோட்லாம் ரெடி பண்ணுறது, அப்புறம் பெல்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பயங்கர புத்திசாலித்தனமாகவும் மனுஷங்களுடைய அன்கண்ட்ரோல்டாக இது செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது இருக்கக்கூடாது, இருந்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இது என்ன பண்ணாங்கன்னா இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு தடையை விதிச்சிருக்காங்க. அதாவது இது சட்டவிரோதமாக வளர்க்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் இது காட்டில் எடுத்து போய் விடக்கூடாது, அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இதனுடைய இனப்பெருக்கம்ன்றது நடக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கான கண்ட்ரோல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு புத்திசாலியான ஒரு விலங்கினமாக இருக்கிறதுனால. ஆனால் 2002 கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா இதை வளர்க்கக்கூடிய ஒரு அனிமலாக வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவில் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு ஒரு லைசன்ஸை வாங்கினா தான் வளர்க்கவே முடியும். அப்படி ஒரு பெண்மணி வளர்த்துருந்தவங்க இது அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான ஒரு அன்பான ஒரு அனிமல். அதனால் அது மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரு வேனு இதெல்லாம் மோதி நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த ரக்கூன் அனிமல்ஸ்லாம். அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் ரக்கூன் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட். நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு வெஜிடேரியன் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அமெரிக்கன் வெஜிடபிள் சொசைட்டி 1927 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 1978 பார்த்தீங்கன்னா அது பிரபலமடையவும் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% மக்கள் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறாங்களாம். அதுலேயும் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வெஜிடேரியனாக இருக்காங்க, 38% இந்திய மக்கள் தொகையில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, பிரேசில், தாய்வான்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 8%, 7% தான். இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பெரிய வரவேற்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கான்செப்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை ஆதரிக்கக்கூடியவங்களால் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெஜிடேரியன் டே
டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மியூசிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த மியூசிக் டே அப்படின்றது ஒவ்வொரு நாட்டிலையும் அதை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய கூட்டமைப்பால் பார்த்திங்கன்னா சில நாடுகள் சேர்ந்து 2 நாடு 3 நாடுன்னு சேர்ந்து அதை கொண்டாட தான் செய்கிறாங்க. இந்த மியூசிக் டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் காரணம் என்னன்னா 1975 லார்ட் ஹெஹிடி மெனுஹின் அப்படின்ற ஒரு பர்சனு வயலின் கலைஞராக இருந்தார். அவர் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த டேன்றது உருவாக்கப்படுது. இதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாகினார். ஏன்னா இந்த மியூசிக் கவுன்சில் பார்த்திங்கன்னா 1948 உருவாயிருச்சு. 1975 இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண அந்த ஒரு நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா இந்த டேட்டை உருவாக்கி இன்றைக்கி இன்டர்நேஷனல் மியூசிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு நிகழ்வுகள் நடத்தப்படுது. அதுலேயும் ஒரு 150 நாடுகளில் இலவசமாகவே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடத்துறதுக்கு இப்போ ஆர்கனைசேஷன்லாம் செயல்பட்டு இருக்காங்களாம். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்டர்நேஷனல் மியூசிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூனிஃபிகேஷன் டேவை கேமரூன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கேமரூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு கேமரூன் பிரிட்டிஷ் கேமரூன் சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்த சமயத்தில் அவங்க கண்ட்ரோல் எடுக்க மறுபடியும் அந்த தலைமைகள்லாம் மாற இந்த சுதந்திரம்ன்றது ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு கேமரூனுக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு 1961. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த சைடில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கேமரூனை எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் போக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் சுதந்திரம் சுதந்திரம் அடைஞ்சிருமே இதுக்கப்புறம் நம்ம எது பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா 1961 அக்டோபர் 1 ஜாயின் பண்ணாங்க. அந்த நாளை சூஸ் பண்ணி இன்னைக்கு யூனிஃபிகேஷன் டே வந்து நெக்ஸ்ட் இன்னைக்கு கம்போடியாவில் பெச்சுபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபேமஸான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா 15 நாள் செலிப்ரேஷன்றது போது கடைசி 3 நாள் வந்து விடுமுறையாக விடுறாங்க. இந்த டேட்டுன்றது ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டா இருக்கும். பட் ஆனால் செப்டம்பர் அக்டோபர் இடைப்பட்ட காலத்தில் வர அந்த அமாவாசை இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நாட்களை பொறுத்து. சரி, இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜா அந்த நரக வாசலை திறக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யம தர்ம ராஜான்ற கான்செப்ட் இருக்குது. அந்த ஊர்லேயும் இதே தான். பட் ஆனால் யமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறிப்பிட்றாங்க, தர்மராஜான்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த யம தர்மராஜாவுடைய கான்செப்ட் நரகத்தை ஆளக்கூடிய ஆள், அவங்களுக்கு அந்த கெடுதல் பண்ணவங்கள தண்டனை கொடுக்குறது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா புத்தம், சீனா, திபெத்து, கொரியா, ஜப்பான்னு சொல்லிட்டு எல்லா பகுதிகளிலுமே இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த கதவுகள் திறக்கப்படுறதாகவும் பேய்கள்லாம் வந்து பூமிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களை அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் சாப்பிட்றது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதனால் அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இதை வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புத்த துறவிகள்லாம் வந்து கூப்பிட்டு அவங்க மூலமாக அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் இந்த வயல்களில் அந்த தானியங்களை தூவுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட். இப்படி அந்த இறந்து போன 7 தலைமுறைகளை சார்ந்தவங்களுக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா கடைசி 3 நாள் பயங்கரமான ஒரு விடுமுறையோட பெரிய செலிப்ரேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. யம தர்மராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் பிறந்து முதல்ல இறந்த மனுஷன் தான் யமனா. அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்களையும் தேடி போக ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்தினுடைய தலைவராக உருவானார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கதைலாம் இருக்குது. ஸோ இப்படி இந்த நரகத்தை ஆளக்கூடிய அந்த யம தர்மராஜாவினுடைய அந்த வாசலானது தொடக்கப்படுது. அதனால் அந்த ஆத்மாக்கள்லாம் இங்கே வரும், அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற கான்செப்டை வச்சு கம்போடியாவில் இன்னைக்கு பச்சுபென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான விழாவை கொண்டாடுறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்னைக்கு சைப்ரஸில் சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ், அப்புறம் ஒட்டமோன்னு பிரிட்டன் சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துருக்கி என்ன பண்ணிட்டாங்க, இது எங்கள் நாடு, ஏன்னா எங்கள் நாட்டில் எங்கள் மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்துக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய நாட்டு மக்கள் தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% பேர் தான். அது சாத்தியம் இல்லாததுனால உள்நாட்டுக்குள்ளேயே போர்கள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஒரு கொரில்லா போர் 4 வருஷமாக போச்சு. அந்த போருக்கு அப்புறம் 1959 ஒப்பந்தத்தை போட்டு இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுக்கு சண்டை, எங்கள் நாட்டில் 20% பேர் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட வகுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்களை போட்டு 1960 அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிதுப்பா. அதுதான் இன்றைக்கி சைப்ரஸ் சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததான் இன்றைக்கி பலாவும் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்கா ஜப்பானுக்கு இடைப்பட்ட போர்கள் நடந்த சமயத்தில் இது ஒரு முக்கியமான பிளேஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர அவங்க நாட்டிலையும் வந்து அரசியல்ன்றது உருவாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1994 இந்த சுதந்திரம் வந்து நடைமுறைக்கும் கொண்டு வரப்பட்டுச்சு. பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது மே 25 தான் இந்த கான்செப்ட் அவங்க கொண்டாடணும். பட் ஆனால் இது நடைமுறைக்கு வந்து அந்த நாளே இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 1. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் டேவை சீனா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1949 சீன மக்கள் குடியரசு சொல்லிட்டு ஒன்று உருவாகி அவங்க மூலமாக அந்த நாட்டினுடைய கண்ட்ரோலுக்கு அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டுச்சு. அப்படி அவங்களுடைய ஒரு கண்ட்ரோலில் அந்த சீனான்னு ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு சீனா செலிப்ரேட் பண்ணுறாங்க 1949 அக்டோபர் 1. அதுதான் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவை துவாலு அப்படின்ற ஒரு பிளேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இனத்தில் ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் டே வருது. பிரிட்டிஷினுடைய சப்போர்ட்டில் இருந்த இந்த ஒரு பகுதி என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டம்
வரைக்கும் எல்லிஸ் தீவு அப்படின்னு தான் இதுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு சுயராஜ்யத்தை கொடுக்கணும். அதாவது ஏன்னா இங்கே ஒரு மாற்றங்கள் உருவாச்சு. அப்படி அந்த மாற்றங்கள் மூலமாக தலைமைகள்லாம் மாற அந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுடைய நாட்டினுடைய உரிமைன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையால் தீர்மானிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உரிமைகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1978 சரி எங்களுக்கு நாங்களே ஒரு ஆட்சியை உருவாக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு துவாலும் வந்து ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை தான் இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததான் நீங்கள் நைஜீரியாவும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரிட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடிமை வர்த்தகன்றது 1800 ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்கள அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக 1960 அந்த அரசியல் கட்சிகள் மூலமாக இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது. அதை தான் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவாக நைஜீரியாவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அக்டோபர் 1. எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டப்ப அவன் சொன்ன ஒரு சிறந்த அட்வைஸு, யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற நிலமையில நான் இல்லை அப்படின்னா அது உண்மைதான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒன்றுங்க. அப்படி இருக்கும்பொழுது அட்வைஸ்ன்றது வெறும் என்டர்டைன்மெண்ட் தான். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட நான் பாட்டு நீங்கள் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.